பன்னீர்செல்வத்தை இன்னும் அதிமுக தொண்டர்கள் மறப்பதற்கு தயாராக இல்லை. அவர் பண்ண துரோக விஷயங்கள்லாம். அதனால அது முடிஞ்சு போன கதை. அதை நம்ம சும்மா எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். அவர் வேணால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு சார். அதே மாதிரி அதை சார் இது என்ன சார், வைகோ கொலைப்பள்ளி எல்லாம் சுமத்துறாரு சார். கலைஞர் எனக்கு என்ன கொலை குற்றம் சுமத்தி என்னை வெளியேற்றி விட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு அதே கலைஞருக்கு போய் பாத்தீங்கன்னா திமுக ராஜ்ய விசுவாசத்தை காட்டுறாரு. அதெல்லாம் அது காலம் சில விஷயங்களை ஆற்றும் மனப்புண்ணுக்கு வந்து இது போடும். திரு பன்னீர்செல்வம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலை எடுத்தார்னா எதிர்காலத்துல கட்சி தலைமையகத்தை அடித்து உடைத்த ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்ல, கட்சிக்குள்ள வைக்கிறதா பிரச்சனை. நிச்சயமா சார், அதுல சந்தேகமே இல்ல. ஒரு கூட்டணி அப்படிங்கிறப்ப திமுக ஏதோ எல்லாம் சொல்லிட்டு பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலையா, நான் என்ன சொல்றேன்னா அவருக்குள்ள இறுதி வாய்ப்பு என்ன சார், ஒண்ணு தாவேகா பக்கம் போகணும், நேரடியா இல்ல மணிகண்டன் அடிப்படையில ஒரு விஷயம் கேளுங்களா, இறுதி வாய்ப்புக்கெல்லாம் அவர் போகலையே. ஏன்னா அழைத்தது பாஜக, அவர் போகல. அப்ப பாஜக அழைக்குது என்றால் அவர் தேவைங்கிற இடம் வந்துருது இல்ல சார். நான் இல்ல, நான் பிராக்டிக்கலா பேசுறேன் கார்த்திகை செல்வன். அவருக்கு உள்ளது தமிழக அரசியல்ல 2 வாய்ப்பு. திமுக கூட்டணியில சேர்றது, இல்ல திமுகவுல சேர்றது, இல்ல தாவேகா அங்க போய் கட்சியில சேர முடியாது. ஏன்னா இவங்களெல்லாம் காமிச்சு செங்கோட்டை போய் வலுவான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டார். அவங்க கூட்டணி இது 2 ஒண்ணுதான். அது நேரடியா திமுகவுல சேரலாம். அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு துரோக வேலை தான். நீங்க திமுக கூட்டணி பக்கம் போனாவோ தாவேகா பக்கம் போனாவோ அப்ப பேசாம ஒரு புதிய அமைப்பு ஆரம்பிச்சு அவர் இந்த கூட்டணியில தொடர்ந்தால் இல்ல சார், இந்த சந்திப்பு நடக்கக்கூடிய நேரத்தை தான் கேள்வி கேட்கிறேன் மணிகண்டன். நீங்க என்ன வேணா விமர்சனம் வைக்கலாம், ஓபிஎஸ் தனிநபரா இருக்கிற என்ன வேணா சொல்லுங்க, அது உங்க பார்வை. ஆனா இந்த சந்திப்பு எப்ப நடக்குது? திரு செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த பிறகு. அப்போ ஓ பன்னீர்செல்வத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சந்திப்பாக இது நடக்குதா? அப்போ இந்த சந்திப்பை அவருக்கான வாங்கன்னு சொன்னது பாஜக, வாங்கன்னு சொல்லி ஒரு நாள் கழிச்சு தான் இவர் போகிறாரு. அப்போ இவருக்கு நிறைய அதில் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, என்ன முடிவு எடுக்கணும் பேசிகிட்டு இருக்கோமே, வேற ஒரு டிடிவி தினகரனோடலாம் பயணிக்கிறோம் அப்படின்ற இடத்துலேருந்து போகிறாருன்னா, பாஜக அழைக்கிறது என்றால் திரு எடப்பாடி பழனிசாமியோடு பேசி தான் அழைக்குதுன்னா, அப்போ நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் வர வேணுங்கிற இடத்துக்கு வரீங்க அப்படின்னா அவருடைய தேவை இருக்குங்கிறதுன்னு ஆயிடுது. அவர் விரும்பி வரலையே இப்ப சார். அதுல அதிமுகவுல இருந்தவங்க எல்லாம் ஒன்றிணைனும் ஒன்னா முதல்ல சார் அவங்க இண்டிவிஜுவல்ஸ், அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஒன்றிணைங்கிறது பேச்சு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏன் சார் அப்புறம் வந்து உள்துறை அமைச்சர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து வாங்க சந்திப்போம்னு பேசுறாரு சார். தங்க அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட சார் இருக்கு சார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கட்சியில் இணைவதற்கான நேரம் இதுல ஒண்ணு சார். பீகார் தேர்தல் முடிஞ்சதுதான் திரு அமித்ஷா அவர்கள் இதை அழைச்சு பேசினார ஒழிய செங்கோட்டையின் எஃபெக்ட் அதனால கூப்பிட்டு அழைச்சு பேசல.